இமேஜின் ஏ பின்னு 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து பிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புறாங்க. என்னன்னா ஜனவரி 31 அன்னைக்கு நான் என்னோட காரை உனக்கு செல் பண்றேன்னு. பியும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் திடீர்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 15 அன்னைக்கு ஏ வந்து பி கிட்ட இல்லப்பா நான் உனக்கு என்னோட காரை செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னா சொன்ன குறிப்பிட்ட டேட்ல அது பர்ஃபார்ம் பண்ணாம விட்டா அது பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். பட் ஏன் இங்க சொன்ன டேட்டுக்கு முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு பி கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ இதுக்கு பேரு ஆன்டிசிபேட்டரி பிரீச். இந்த கான்செப்ட் இந்த கேஸ்ல தான் எவால்வ் ஆச்சு. இந்த கேஸ்லால கோர்ட் வந்து செக்ஷன் 39 அப்ளை பண்ணி அஃபெக்டட் பார்ட்டிக்கு 2 ஆப்ஷன் தராங்க. ஒன்று நீங்கள் கான்ட்ராக்டை டெர்மினேட் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கிக்கலாம். இல்லைனாட்டி அந்த குறிப்பிட்ட டேட் அந்த கான்ட்ராக்ட் எப்போ பர்ஃபார்ம் பண்ணுன்னு சொன்னாங்களோ அந்த டேட் வரையும் வெயிட் பண்ணி நீங்கள் காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் கேன் ஹேப்பன் ஈவன் பிஃபோர் த மென்ஷன் டேட்.